உன்னை வேணான்னு ஒதுக்கிடுவானம்மா. இதோ என் பையன் வந்துட்டான். சிபி, அந்த பொண்ணு இங்கப்பா. அனுப்பிட்டாரு மாமா. அம்மு பாத்தியா, உன் மருமகன் நாம நினைச்ச மாதிரி தான் பண்ணிருக்கான். சிபி, நீ உன் அத்தையை ஏத்துக்கிட்ட இல்ல? அம்மா மாதிரி உன் அத்தை மேல வருத்தம் இல்லைல்ல? என்ன இருந்தாலும் தூக்கி வளர்த்த பாசம் இல்ல, விட்டு போயிருமா என்ன? உன் அத்தைகிட்ட பேசுப்பா சிபி. அவ ரொம்ப பயந்து போயிருக்கா. நிறுத்துங்கப்பா. யாருக்கு யார் அத்தை? இவங்கள என் வாயால அத்தனை கூப்பிடணுமா? சிபி, அம்மு உனக்கு இன்னொரு தாயா இருந்தவிடா. நாங்க வளர்த்ததை விட உங்க அத்தை உன்னை வளர்த்ததான்ப்பா அதிகம். உங்க அத்தை கிட்ட நீ இருக்கும்போது எங்கிட்ட கூட வரமாட்ட. அதையெல்லாம் மறந்துட்டியா? அந்த மாதிரி எல்லாம் பேசக்கூடாது சிபி. என் தங்கச்சி அம்மு தப்பே செய்யாதவப்பா. எல்லாருமே அவளை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இல்லப்பா, நான் சரியா புரிஞ்சுக்கிட்டேன், தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். சிபி தம்பி, பேசாதீங்க. அப்பா, இவங்க போய் சொல்லுவாங்க. மத்தவங்களை திட்டம் போட்டு ஏமாத்துவாங்க. இதோ இவங்க பொண்ணு அவங்களுக்கு மேல இருக்கா. சிபி, என்னப்பா பேசுற? அப்பா, நீங்க கோமலன் எந்திரிச்சு ஒரு வாரம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் நடந்தது எதுவுமே உங்களுக்கு தெரியாதுப்பா. இங்க எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. ஆனா அதோட பாதிப்பை நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருக்க மாட்டீங்கப்பா. அப்பா, இவன் இந்த வீட்டுக்குள்ள வந்தது, ஜானுவை மீட் பண்ணது, அவங்க கிட்ட நல்லவனு பேர் வாங்கினது, உங்க மனசுல இடம் பிடிச்சது, என்ன லவ் பண்ணதா சொன்னது, ஏன் என்ன கல்யாணம் பண்ணது, இது எல்லாமே இவளோட பிளான் தான்ப்பா. ஐயோ, திட்டம் போட்டு அம்மாவும் பொண்ணும் மொத்த குடும்பத்தை ஏமாத்திருக்காங்கப்பா. நிறுத்து சிபி. என்ன பேசுற நீ? என்ன பிளான்? என்னமோ திட்டம் போட்டாங்கன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ற. அவங்க ஒண்ணு திட்டம் போட்டு இந்த குடும்பத்தை ஏமாத்தான்னு அவசியம் இல்ல. இது யாரு குடும்பம்? என் தங்கச்சி குடும்பம்டா. இந்த குடும்பத்துக்கு தமிழை விட உரிமையான பொண்ணு யாரா இருக்கா? செய்யாத தப்புக்கு அம்மா என் தங்கச்சியை பல வருஷம் ஒதுக்கி வச்சிருக்காங்கடா.